நெல்லையில் மழைநீர் தேங்கிய இடங்களை ஆய்வு செய்த அமைச்சர் கே.என். நேரு ஆக்கிரமிப்பு காரணமாகவே நெல்லை மாநகர பகுதிகளில் மழைநீர் தேங்கி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் ஆக்கிரமிப்பு கட்டடங்களை அகற்ற உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதுலேருந்து நேராக ரீட்டைனிங் வால் போட்டு அதுலேருந்து இந்த ஆக்கிரமிப்பெல்லாம் எடுத்து நேராக ரெண்டு சைடும் வாய்க்கா கட்டி மேலே ரோடு போடுறது மாதிரி போட சொல்லியிருக்கான். டிபிஆர் போட சொல்லியிருக்கான். இந்த தடவை இது ரெடி பண்ணிக்கிறோம். பஸ் ஸ்டாண்டு இனிமேல் பாதிப்பு இல்லை. ஆக்கிரமிப்புனால தான் தண்ணி போகல. ஆக்கிரமிப்பை எடுத்துறான். அமைச்சர் முழுமையாக ஆக்கிரமிப்பு சொல்லிட்டாங்களா? நிறைய ஆக்கிரமிப்பு இல்லை, எடுக்க சொல்லிட்டான். ஆக்கிரமிப்பெல்லாம் எடுக்க சொல்லிட்டேன். என்ன பண்ண சொல்கிறீங்க? எடுத்தா இந்த நேரம் இப்படி இந்த மாதிரி நேரத்தில் எடுத்தால் தான் எடுக்க முடியும். எடுக்க சொல்லியிருக்கான். எல்லாம் பில்டிங் கட்டியிருக்காங்க. நேரம் இல்லைன்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. நீர்வழி புறம்போக்கு எந்த இடத்துலையும் கோர்ட்டில் ஸ்டே கொடுக்கறல எடுக்க சொல்லியிருக்கான். நிறைய இடங்களில் கால்வாய்கள் தூர்வாராம திருநெல்வேலி கால்வாய் கூட இன்னைக்கு காலையில் தண்ணி முட்டி வெளியே ஏறினதுக்கு அப்புறம் தூர்வாரக்கூடிய நிலை இருந்துச்சு. முன்கூட்டியே தூர்வாரிங்க. ஒரு கடுமையாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னா, இப்போ சென்னையில் 2 வருஷமாக வந்தது தூர்வாரி எல்லாம் முடிச்சுட்டோம். இப்போ இந்த வருஷம் தான் பார்த்து 2வது வருஷம் நமக்கு இது அனுபவம் வந்திருக்கு. அதனால் இந்த வருஷம் எல்லாத்தையுமே தூர்வாரத்துக்குள்ள ஏற்பாடு பண்ணிடுவோம் கம்ப்ளீட்டாக. எப்போ சார் இதில் ஆக்கிரமிப்பு கட்டடங்கள் எப்போ இடிக்கிறது? இன்னையிலேருந்து அப்படியே தொடர்ந்து அப்படியே எடுக்கிறோம். ஏங்க எது வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த அமராவதி அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது. அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் தற்போது அணையிலிருந்து வினாடிக்கு 36,000 கன அடி நீர் வீதம் திறக்கப்பட்டுள்ளது. மடத்துக்குளம் எம்எல்ஏ மகேந்திரன் அணையில் நேரில் ஆய்வு செய்தார். அணையிலிருந்து மதகு வழியாக தண்ணீர் சீறி பாய்ந்து விடுவதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.